ஏண்டி தானா முந்தா நாள் உன் தலையில 3 மரக்கா பேன மொழுமொழுன்னு இருந்துச்சு. இன்னைக்கு என்னடி ஒரு பேனை கூட காணா? இல்லையா? நேத்து எங்க வீட்டுக்காரர் வந்துட்டு போனாருல்ல. அங்க மாத்திட்டியா? சரி சரி. இவன் என்னடி உம்முன்னு உட்கார்ந்துகிட்டு இருக்கா? ஏண்டி சிரியாண்டி? அத ஏன் கேக்குறீங்க ஆச்சி? இவன் மகன் கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போயிட்டான்னு 2 நாளா பச்சை தண்ணி பல்ல படாம உட்கார்ந்துருக்கா. அடிப்போடி பைத்தியக்காரி, புள்ளைய பெத்துட்டா மட்டும் பத்தாதடி, கை கடக்கமா வளர்க்கவும் தெரிஞ்சுக்கணும். என் புள்ளைய எடுத்துக்க. எனக்கு என்னடி குறை வச்சிருக்கான்? உங்குற சோத்துக்கு குறை வச்சிருக்கானா? உடுத்துற துணிக்கு குறை வச்சிருக்கானா? 6 புள்ள பெத்தவளுக்கு தெருவுல சோறு, 1 புள்ள பெத்தவளுக்கு உரியில சோறுன்னு சும்மா சொல்லிருக்காங்க. ஏன் ஆச்சு? இந்த வீட்டுக்கு குடி வந்து 15 நாள் ஆகுது. ஒரு நாள் கூட உன் புள்ள இந்த வீட்டுக்கு வரலையே. பெருசா புள்ளைய பத்தி பீத்திக்கிறிய. என் புள்ள வந்துட்டான், என் புள்ள வந்துட்டான். என் பிள்ளைக்கு ஆயுசு 100. எந்திரிச்சு பாருங்கடி என் பிள்ளைய. வாயா ராஜா. ஐயோ என் கண்ணே பட்டடும் போல இருக்கு. பாருங்கடி பாருங்கடி என் பிள்ளைய. என் புள்ள முக அழக பார்க்க 3 ஊரு வேணும், நடை அழக பார்க்க 4 ஊரு வேணும். ஐயோ என் கண்ணே பட்டடும் போல இருக்கு. ரொம்ப நேரம் நிக்காத. வாயா வா வா வா. அப்புறம் வரேன் அப்புறம் வரேன். உனக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், எடுத்துக்க. புடவை வாங்கிட்டு வந்திருக்காங்க. புடவை புடவை புடவை. இவரு புடவை வாங்கிட்டு வந்து கொடுக்கலன்னு நான் எந்த கோயில்ல போய் உட்காந்து அழுதேன். எதுக்குமா ஜனங்க சொல்ற? உன் கௌரவத்தை காப்பாத்துறதுக்காகத்தான். சரி சரி, இந்த 200 ரூபாய் வீட்டு செலவு வச்சுக்கோ. நீயே வச்சுக்கடா. அந்த கண்டாவிய நான் என் கையால தொட மாட்டேன். ஏண்டா நீ பொழைக்கிற பொழப்பு ஒரு பொழப்பாடா? இதுக்காக வாடா நம்ம கிராமத்துல இருந்து பட்டணத்துக்கு வந்தோம். உன் யோகியதை வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நான் அண்ணா நகர்ல 3 மாசம், மயிலாப்பூர்ல 3 மாசம் வீட்டை மாத்திக்கிட்டு இருக்கேன். நீ என்னடான்னா செவடங்காதல ஊதுன சங்கு மாதிரி நான் சொல்றது எதையுமே கேட்காம நீ செய்யறதையே செஞ்சுக்கிட்டு இருக்க. இப்ப நான் சாப்பிட்டுமா வேணாமா? சாப்பிடு சுந்தரு, நான் சொல்றதை கேளுப்பா. நீ இந்த ஈனங்கட்ட பொழப்பு பொழைச்சுதான் என்னை காப்பாத்தணுங்கிறது இல்ல. 4 வீட்டுல 10 பாத்திரம் தேடாவது உன்னை ராஜா மாதிரி உட்கார வச்சு நான் சோறு போடுறேன்டா. இதப்பா, என்ன மறந்துதான் நான் இந்த தொழிலை செஞ்சுட்டு இருக்கேன். உன்னை மறக்க முடியலேன்னு தான் மாசத்துக்கு ஒரு தடவையாவது வந்துட்டு போயிட்டு இருக்கேன். நீ இப்படி புலம்பிட்டு இருந்தா அது கூட நான் வரமாட்டேன். அப்புறம் இஷ்டம்.